இப்போ எந்தது இந்த பாந்து எல்லாமே கத்திரி நாற்றம் போட்டிருக்கீங்களா? ஆமாம், இதுவும் அந்த இதுவும் கத்திரி நாற்று போட்டிருக்கு. எது இந்த இதுவும் இந்த ஃபீல்டும் அந்த ஃபீல்டும் தான். சரி. அப்புறம் இதில் வந்துட்டு கீழே அதில் பாகல் இல்லை. இப்போ இது எப்போ கத்திரி நாற்று எப்போ ஆடி உள்ள தான் நட்டினீங்களா? என்ன தேதி? 18ஆம் தேதி. ஆமாம் 18ஆம் தேதி நட்டது. சரி. எது இந்த சின்ன செடியாக இருக்கிறது தான் கத்திரி நாற்றா? ஆமாம், இது ஃபுல்லாக கத்திரி நாற்று. 2 நாள் தான் ஆகுது. 2 நாள் தான் ஆகுது. சரிங்க. இப்போ இதுக்கு நாங்கள் இயற்கை உரம் தரோம். அந்த இதில் ஆர்கானிக் முறையில் செஞ்சது தான். ஒன்று உங்களுக்கு இது கெமிக்கல் கிடையாது. ஆர்கானிக் கெமிக்கல் கிடையாது. அதனால் எல்லாத்துலேயுமே பார்க்குறோம். ஆமாம். அதனால் தான் இருக்கும். இது மொத்தம் எத்தனை சென்ட் போட்டிருக்கீங்க கத்திரி நாற்று மட்டும்? இது வந்துட்டு 22 சென்ட். அது ஒரு இல்லை, இப்போ இந்த இது மட்டும் சொல்லுங்கள். 22 சென்டா? மொத்தத்தில் 40 சென்ட் வரும். மொத்தத்துக்கு அதுவும் சேர்த்தா? இப்போ இது மட்டும் சொல்லுங்கள். இந்த இது மட்டும் எவ்வளோ? இது மட்டும் 22ஆ? ஆமாம், 20 சென்ட் 22 சென்ட் வரும். இந்த சன்ன சாதனம் 20 சென்ட் 22 சென்ட் தான் வரும். அவ்வளோதான் வரும். சரி. சரிங்க. அப்புறம் பீக்கி பொடல் இந்த பின்னாடி ஒரு 30 சென்ட் பீக்கி போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கீங்க? பீக்கங்காயா? நான் கண்டினியூவாகவே கத்தரி பீக்கு எல்லாமே இதுதான் போட்டிருக்கீங்க. எல்லாம் மரம் வச்சு தான் போடுறோம். அந்த மரம் அங்கே அடைஞ்சி வச்சுருக்கேன். அந்த தோட்டத்தோட மரம் முறாமல் ஏற்கனவே போட்டு எடுத்துகிட்டு அதுக்குள்ளே அடைஞ்சி வச்சுருக்கேன். சரி. அங்கே ஒரு காட்டுக்கு அந்த காட்டுக்கு அங்கே. இப்போ பிகினிங் ஸ்டேஜ்லாம் போட்டிருக்கீங்க. கத்திரி நாற்று நம்ம நல்ல ரிசல்ட் எடுத்து காமிச்சிருவோம். ஆமாம், இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது நாங்கள் யூஸ் பண்ணுற உரத்தை நீங்கள் போட்டிங்கனால உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆர்கானிக் என்ன ஆர்கானிக்ன்றது இயற்கையான முறை. அதாவது நிறையா இருக்குது. வெஸ்டேஜ் நிறையா இருக்குது. இப்போ யூடியூப் ஃபேஸ்புக்லேயே நிறையா பார்க்குறோம். அதனால தான் இல்லை, வெஸ்டேஜ் தான். நல்லா இருக்குங்க கம்பெனி. ஒரு மாதிரி இது நார்த்தன் சைடில் பூரா நல்லா ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த இது 21 வருஷமாக அந்த கம்பெனி இருக்குது. இல்லை, இப்போ நான் இந்த இதில் ஏபிகேஎஸ் வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போமான்னு ஒரு பிளானில் தான் இருந்தேன். இப்போ அப்பா பார்த்தேன். இந்த ஏபிகேஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கானிக் இந்த ஆதிமான மொத்தம் 3 இது ஒவ்வொரு லிட்டரு டப்பாவாக கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஒன்று கொடுக்கணும், அடுத்து ஒன்று ஸ்ப்ரே வழியாகவும், ஒன்று வேர் வழியாகவும், நீர் வழியாகவும், இன்னொன்று 2 இது ஸ்ப்ரே. இந்த இது நீங்கள் அப்படி பண்ண வேண்டியதில்லை. இது நீங்கள் இது அந்த லிக்விட் ஸ்டேட்டும் இருக்குது. ஆனால் இது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ அப்பா இந்த வெஸ்டேஜில் சேர்ந்துட்டார். அப்படியா? அவர் சேர்ந்துட்டார். இதன் மூலமாக நல்ல இன்கமும் சம்பாதிக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நம்மளோட நாங்கள் என்னென்னு கேட்டால் விஷயத்தினால அதிகமாக லாஸ் ஆனது தான் மிச்சம். இல்லை, லாஸ் எந்த விவசாயம் தான் லாஸ் அந்த தெரியுது வருங்க பந்தல். அது நம்மளது தான். ஒரு 1.5 ஏக்கர் இருக்கு இடம். அங்கே தான் இருக்குது. அந்த போஸ்ட்டு தான் நம்ம கேணி போர் எல்லாமே அங்கே தான் இருக்குது. அங்கேருந்து ஃபுல்லாக பைப் லைனில் தான் இங்கே தண்ணி கொண்டு வரோம். சரி. அங்கே கீழே கொஞ்சம் ஒரு 1.5 ஏக்கர் இடம் இருக்குது. அங்கே தான் கேணி எல்லாமே இருக்குது. சரி. கீழே கிடக்குற இதெல்லாம் மாமரமாக போட்டிருக்கீங்க? ஆமாம், கொஞ்சம் மாமரம் போட்டிருக்கோம். இப்போ தான் ஃபுல்லாக தென்னை மரம் போட்டான். வேலைக்கு ஆள் கிடைக்கிறது இல்லை. இது நாங்களாக பார்க்குறதுனால ஏதோ கொஞ்சம் பார்த்துட்ருக்கோம். சரி. அதனால தான் அதிகபட்சம் நீங்கள் இந்த ஒன்றுக்கு மட்டும் இப்போதைக்கு நீங்கள் ட்ரையல் பண்ணி பாருங்கள். ரிசல்ட் பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க. சரிங்களா? ஆமாம், அதனால பாருங்கள். பார்ப்போம். அதனால ஆர்கானிக் லைன் தான் நானே போகணுன்னு என்னோட. ஏன்னா வர்ற சந்ததி பூரா பாதிக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. கெமிக்கலை மாற்றி நம்மளுமே ஆர்கானிக் ட்ரை பண்ணலான்னு தான் என்னோட. அந்த பக்கம் ஒரு 20 சென்ட் போட்டிருந்தோம். செடி முடிஞ்சு ஃபுல்லாகவே அப்படியே என்ன செஞ்சிட்டிங்கன்னா கரெக்டாக காய் ஈல்டுக்கு வர போகும்போது எடுத்தோம். ஃபஸ்ட் ஈல்டு தான் எடுத்தோம். ஒரு 2 சிப்பம் காய் எடுத்திருப்போம். 100 கிலோ காய் கூட எடுக்கல. அப்படியே ஃபுல்லாகவே வைரஸ் ஆகிடுச்சு. அப்படியா? அப்படியே வெறும் மல்ட்டு செடியாகவே தலைஞ்சிடுச்சு. அப்படியே செடி தமத்தமனு போல இருந்துச்சு. அப்படியே மல்ட்டு செடி ஆகிடுச்சு. முடிஞ்சு 1500 நாற்று வாங்கிட்டு வந்து வச்சேன். 1500 நாற்றுமே காலி. மொத்தத்துலேயே ஒரு 10,000 ரூபாய்க்கு கூட போட்டுக்க மாட்டோம். போட்டோ முதல் பூரா வேஸ்ட்டு. இப்போ நீங்கள் போட்டோ முதல் பூரா எடுத்துருவீங்க. இப்போ இந்த 22 சென்ட்டுக்கு மட்டும் எனக்கு கொடுங்க. ஒரு சின்ன சாம்பிள் மட்டும் பாருங்கள். ரிசல்ட் வந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா? கண்டிப்பாக. அதனால பிரச்சனை கிடையாது. சரி. என்ன கேட்டால் நான் நெக்ஸ்ட் நம்ம ஃபுல்லாக மேக்ஸிமம் பண்ணிவிட்டு